ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் vlog தாங்க வரப்போகுது. நாங்கள் ரீசெண்டாக கோயம்புத்தூர் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். எங்கே போனோன்றதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இது எங்கள் வீடு, இது என் ரூமு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் அப்படியே அழகாக தெரியும். செம்மையாக இருக்கும். காலையில் எழுந்தோன்னா நல்ல வைப்பாக இருக்கும் பார்க்கும்போது க்ரீனிஷாக. அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேர் பாத்லாம் எடுத்துகிட்டு இந்த ஹேர் ட்ரையரோட வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்காது. ஃபிலிப்ஸோட மினி ட்ரையர் சூப்பராக இருக்குது. இன்னுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கோயம்புத்தூர் போகிறதுக்கு என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு சென்னை டு கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் ஏறிட்டோம். நைட்டு தான் ட்ரெயின், அப்போ தான் நல்ல ஸ்லீப்பர் நல்லா தூங்கிட்டு வர முடியும். காலையிலே போனோம்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் நைட்டு ட்ராவலாக நாங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் கேப் பிடிச்சி நாங்கள் வந்து ஈஷா டெம்பிளுக்கு போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போகும்போதே அப்படியே நேச்சுரல் நமக்கு தான் பிடிக்குமே, அதனால் ஃபுல் ஆஃப் மலை, தென்னை மரம் ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ரம்மியமாக இருந்துச்சு. இந்த சிவனோட சிலை ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து பார்க்குறேன். சரி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வர அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் வந்து அந்த லைட் செட்டிங்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஈஷா டெம்பிளுக்கு யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட் டைமில் அந்த லைட் செட்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. நான் பார்த்ததில்ல. மேபி ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து நைட் டைமில் வர்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நைட் டைமில் இந்த சிவன் டெம்பிளை அழகாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு. அந்த லைட் செட்டிங்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்து சிவனை வந்து அப்படியே செம்மையாக கட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் கலச தண்ணின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருந்தாங்க. நடுவில் லிங்கம் வச்சு, ஃபஸ்ட்டு ஒரு குளம் மாதிரி இருக்குது, அதில் நடுவில் லிங்கம் வச்சுட்டு ஸ்னேக் வச்சுருக்காங்க. ஒரு 5-6 ஸ்னேக் இருக்கிற மாதிரி அதில் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்தால் வாங்கிக்கிறதுக்கு ஒரு சொம்பு வந்து 50 ருபீஸ்ன்ற மாதிரி நாங்கள் வாங்கியிருந்தோம். அதை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வந்து அதை செய்யலாமா அப்படின்னு. சரி நம்ம வந்துட்டோம், நம்ம செய்யாமல் போகக்கூடாதுன்னு ரெண்டு வாங்கிக்கிட்டோம், 3 வாங்கிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ 3 சொம்பு மாதிரி அதில் தண்ணி, கலச தண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் அந்த சிவன் அப்புறம் அந்த ஸ்னேக் எல்லாமே வச்சுட்டு நடுவில் சூப்பராக இருந்தது. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சிவன் சிலையை போய் பார்க்கலான்ட்டு வெளியில் வந்தாச்சு. அங்கே தான் ஃப்ரண்ட்லேயே வந்து அந்த கலசம், அந்த சாமிக்கு தியானம் பண்ணுற இடம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சைடில் அப்படியே அழகாக வந்து ஸ்டெப் மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. அந்த மாதிரி சிவனை வந்து அழகாக வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கார் சிவன். செம்மையாக இருக்காங்க. சரி அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு அப்படியே நின்றுட்டே இருக்கேன். ஸோ நம்மளுக்கு அஜிக்கிட்டே போஸ் கொடுக்குறேன்னு வந்து ஒரு காலம் மடக்கி போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அவனுக்கு இது மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் ரொம்ப பிடிக்கும், டிவோஷ்னலாக இருக்கிறதும் பிடிக்கும். அந்த சிவனை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டாரு பார்த்துக்கங்களேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் அழகாக வந்து நல்லா ரவுண்ட் அடிக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வியூவை ஹரிசாண்டலாக பாருங்கள், அப்போ தான் நல்லா அழகாக க்யூட்டாக தெரிவாங்க நம்மளோட சிவன். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உள்ளே வந்து ஒரு டோர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, அது அழகாக இருந்துச்சு. இந்த சிவனுக்கு பின்னாடி வந்து ஒரு டோர் மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா லைட் செட்டிங்லாம் பண்ணி அந்த ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலேயே மலை, அப்படியே நல்லா தென்னந்தோப்பு, செம்ம அழகாக இருந்துச்சு. வாழ்ந்தால் அந்த மாதிரி நேச்சுரல் பிளேஸில் போய் வாழணும் அந்த மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்துச்சு. நம்ம சிட்டிலேருந்து நம்ம அந்த ஒரு நேச்சுரல் வியூவெலாம் போய் பார்க்கும் போது நம்ம அங்கேயே இருக்கணும்னு அந்த ஒரு தாட் தோணுதுப்பா. அதான் யார் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தாட் தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம ஈஷா டெம்பிளுக்கு போகணுன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து காரில் வரணும், இல்லைனா ஏதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் வரணும். ரிட்டர்ன் போகும்போது மாட்டு வண்டி கிடச்சிது. அப்படியே ஒரு ஆளுக்கு 10 ரூபான்ற மாதிரி வாங்கினாங்க. மாட்டு வண்டியில் ஏறிட்டு பொல்யூஷன் ஆகக்கூடாதுன்னு மாட்டு வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் ஏறி நாங்கள் போயிட்டு அது ஆதியோகி சிலைக்கு பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு சிலை வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபி அலோடு கிடையாது. அங்கே பாம்பு சிலை சொல்லியிருந்தால அந்த என்ட்ரன்ஸ் கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்க மரம் தான் இருக்கும். அங்கே ஃபோட்டோகிராஃபாக அலோடு கிடையாது. ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி சந்திரகுண்டலம் சூரியகுண்டலமும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே குளிச்சிக்கலாம். சுவாமி நடுவில் வந்து சிவன்லாம் வச்சுருப்பாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது. சூரியகுண்டலம் சந்திரகுண்டலம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு குளிச்சுக்கலாம். சுவாமி நடுவில் சிவன்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். தியான லிங்கத்துக்கு போகிற வழி இது. உள்ளே பார்த்திங்கன்னா லிங்கம் நடுவில் வச்சுருப்பாங்க. சுற்றி நம்ம வந்து 10 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. தியானம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மைண்டும் மனசும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் போய் நம்மளை ஃப்ரீனஸ் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம தான் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமஸான லிங்க பைரவி தான் அங்கே இருக்காங்க. நவராத்திரிக்கு இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸும் கொஞ்சம் பண்ணிவிட்டு வந்தோம். அப்புறம் ஆதியோகிலேருந்து மாட்டு வண்டியில் வந்தோம்ல, அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மலை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பனி மலை பக்கத்துலேயே அவ்வளோ சூப்பராக வந்து அந்த நேச்சுரல் வியூ வந்து சூப்பராக இருந்தது. செம்ம அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே தென்னைத்தோப்பு பாக்குத்தோப்பு நிறையா வந்து செஞ்சிட்ருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது என்னென்னா 2 ருத்ராட்சம், அப்புறம் சிவன் சிலை, ஆதியோகி சிலை வந்து சின்னதாக அழகாக வந்து வாங்கியிருந்தோம். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டோன்னு சொன்னோம்ல, என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வாங்கினோம். அதில் வந்து களி வச்சுருந்தாங்க. நம்ம ராகி களி இருக்குல்ல, அது, தயிர், சாம்பார், ரசம், பொரியல், பீட்ரூட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அழகாக சுற்றி பார்த்துட்டு அங்கே ஆதியோகிக்கு பக்கத்தில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய போஸஸ்லாம் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக மன நிறைவாக இருந்தது. ரொம்ப வருஷமாக நாங்கள் போகணும்னு நினச்சிருந்தது நான் அன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. ரொம்ப சூப்பராக ஆதியோகியை பார்த்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மன திருப்தியாக இருக்குது. சிவனுக்கு வந்து அபிஷேகமும் பண்ணியாச்சு. அங்கே சர்க்குருவோட ஃபோட்டோ ஃப்ரேமை ஒரிஜினலாக நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் ஆதிக்குட்டி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். ஸோ சிவராத்திரிக்கு ஸ்டேஜ்லாம் போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் டீமோல்ட் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் சிவராத்திரி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் போயிருந்தோம். நான் டிவியில் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். சிவராத்திரி அன்னைக்கு ஸ்டேஜ்லாம் போட்டு நிறைய பேர் வருவாங்க, கூட்டமாக இருக்கும். ஸோ ஒன் டைம் வந்து ஆதி வளர்ந்தோன்னே நாங்கள் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக வந்து சிவராத்திரி அன்னைக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. எங்கே அடுத்தது போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மருதமலை சுப்பிரமணியர் முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பூசம். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். முருகரை பார்த்துட்டு அப்படியே ஈஷாக்கு போய் மறுநாள் போய் பார்த்துட்டு வந்தோம். மருதமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டோம். செம்ம அழகாக இருக்குது. இங்கேருந்து அந்த வியூவை பாருங்களேன். அந்த மலைக்கு நடுவால் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கே அவ்வளோ உடம்பு சிலுக்குது. அந்தளவுக்கு ஆச்சரியமான நான் பார்த்துட்ருக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து அந்த கோயில் தெரிஞ்சுது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது கண்ணுக்கு பார்க்க. யாரெல்லாம் மருதமலை கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருதமலை அடிவாரத்துலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு விடுவாங்க. அங்கே வந்து ஒரு டிக்கெட் எடுக்கணும். ஸோ பர் பர்சனுக்கு 10 ருபீஸே என்னவோ டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே வெயிட் பண்ணி அவ்வளோ நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பஸ்லேயே போனோம்.
எப்படியோ கோயிலுக்கு ரீச் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்க கோயில். வேறு லெவலு. போய் பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்ஷனாக அந்த மலை, சுற்றி மலை, நல்ல காற்று, ஓப்பன் ஸ்பேஸில் வந்து முருகர் கோயில் வச்சுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக அந்த இதுதான் என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ் உள்ளே போனோன்னே இந்த பெரிய ஒரு இடம் இருக்குது. அதில் அங்கே வந்து விளக்கெலாம் ஏற்றிக்கலாம். ஸோ அங்கே நிறையா இதை தைப்பூசம் அந்த மாதிரி நிறையா விசேஷ நாட்களில் வந்து செய்கிறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரெடி பண்ணுறதுக்காக அந்த பல்லாக்கு மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு பூ வாங்கிட்டு போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது. அத்திக்குட்டி தான் கொஞ்சம் அடங்கமாக இருந்தான். அவனையும் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வந்துட்டோம் வெளியில். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு காலையிலே போனால் மதியானம் வந்துடலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மதியானம் நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் அவுட்டோர். கோயிலேருந்து வெளியில் இறங்கி பார்க்கும்போது இது தாங்க அந்த மலை சுற்றி இருக்கும். நடுவில் கோயில். இந்த கோயிலோட கோபுரம் தான் நம்ம கீழே அடிவாரத்துலேருந்து நம்ம பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது இங்கே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லாயிருக்கு. சரி, எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த சுவாமியை கும்பிட்றீங்களோ அதை வந்து நம்பிக்கையாகவும் மன நிறைவாகவும் நம்ம கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அந்தளவுக்கு பவர் வந்து கடவுளுக்கு அந்த முருகருக்கு இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் முருகரை நிறையா வந்து எல்லா 6 படைக்கும் நாங்கள் போய் கும்பிட்ணுன்னு ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக நான் வந்து அனுப்புகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டினியூவாக என் சேனலை பார்த்துட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் என் சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக அண்ட் மோட்டிவேஷனலாக இருக்கும். அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். டேக் கேர்.